ஆத்தா மாசாணி, எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு இந்த மிளகாய் எரியிற மாதிரி உடம்பு எரியணும். அவங்க செஞ்ச தப்பை அவங்க உணரணும் அப்படின்னு கண்ணீரோட வேண்டிக்கிட்டா, அடுத்த 90 நாட்கள், அதாவது 3 மாசம், அதுக்குள்ள அந்த துரோகிக்கு தண்டனை கிடைச்சிருங்கிறது இங்க எழுதப்படாத சட்டம். எத்தனையோ பேர் நீதி கிடைச்சிருச்சுன்னு வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு அவ ஒரு நீதிபதி. ஆனா தன்னை நம்பி வர்ற பெண்களுக்கு அவ ஒரு தாய். சோகங்கள் இல்லாத மனுஷனே கிடையாது. உங்களுக்கும் வாழ்க்கையில தீர்க்க முடியாத கவலைகள் இருக்கா? துரோகத்தால துவண்டு போயிருக்கீங்களா? ஒரு முறை, ஒரே ஒரு முறை பொள்ளாச்சி பக்கம் வாங்க. பசுமையான இந்த ஆனைமலைக்கு வந்து அந்த ஆத்தா மாசாணிய மனம் முருகி தரிசனம் பண்ணுங்க. உங்க கண்ணீரை அவ துடைப்பா. உங்க கவலைகளை அவ பார்த்துப்பா. ஏன்னா அவ வெறும் தெய்வம் மட்டுமில்ல, நீதி தேவதை. இந்த உலகத்துல சில இடங்கள் பேசும், சில இடங்கள் அமைதியா அழும், சில இடங்கள் அநியாயத்தை கண்டு கத்தும். ஆனா இந்த ஆனைமலை மண் இது சாதாரண மண் இல்ல. இது நீதிக்காக உறங்காம யுகம் யுகமா காத்துக்கிட்டே இருக்கிற மண். பொள்ளாச்சின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த பசுமையும் சிலிர்க்க வைக்கிற குளிர்ந்த காற்றும் தான். அந்த காற்று நம்ம உடம்பை தொட்டா சுகமா ஒரு தாலாட்டு மாதிரி இருக்கும். ஆனா அதுவே நம்ம மனசை தொட்டா ஏதோ ஒரு பெரிய சுமை இறங்குற மாதிரி, தெரியாத ஒரு பாதுகாப்பு உணர்வு நமக்குள்ள பரவுற மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா இப்ப நம்ம மேல படுற இந்த தென்றல் காற்று, இன்னும் ஈரம் காயாம வீசுற இந்த ஆற்றுக்கரை காற்று, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி அநியாயமா துடி துடிச்சு நின்ன ஒரு பொண்ணோட கடைசி மூச்சை தன் மடியில ஏந்திக்கிட்ட காற்று. அந்த மூச்சு காத்தோட காத்தா கரையல. அது அக்னியா மாறுச்சு. வேதனையா இருந்தது, வைராக்கியமா மாறுச்சு, கண்ணீரா இருந்தது, இப்போ கனலா மாறிடுச்சு. அந்த பெண்ணோட உயிர் இன்னைக்கும் இந்த மண்ணுக்கு அடியில் இல்ல, இந்த மண்ணோட ஒவ்வொரு துகளிலும் ஒரு மகா சக்தியா மாறி உங்களையும் என்னையும், ஏன் இந்த ஊரையே கண்ணிமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கு. அவளை தேடி வர்றவங்களுக்கு அவ தாயா இருக்கா. தப்பு செஞ்சுட்டு அவ முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவ ஒரு தீர்ப்பா இருக்கா. விதி ஒரு மாம்பழத்துல விளையாடுச்சு, ஆனா அவ அந்த விதியையே மாத்தி எழுதினா. மரணத்துக்கு பிறகும் நீதி சாகாதுன்னு நிரூபிச்சா. மயானத்துல படுத்திருக்கான்னு நினைக்காதீங்க, அவ அங்கேதான் விழிச்சுக்கிட்டு இருக்கா. துரோகங்களை வேற இருக்க, நம்பிக்கையை விதைக்க, நீதியை நிலைநாட்ட அவதான் எங்க ஆத்தா நீதி தேவதை மாசாணியம்மன். இன்னைக்கு நாம ஜாலியா சுத்தி பார்க்கிற இந்த ஆனைமலை பகுதி சங்க காலத்துல, அதாவது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அப்போ இந்த மண்ணை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவன் தான் நன்னன். இவன் சாதாரண ஆள் இல்ல. எதிரி நாட்டு படைகளையே தனியாளா நிக்க வைக்கிற அளவுக்கு வலிமையான ஒரு குறுநில மன்னன். ஆனா வரலாறு இவனை ஒரு வீரன்னு சொல்றதை விட ஒரு கொடுங்கோலன்னு தான் அதிகமா பதிவு பண்ணியிருக்கு. ஏன் தெரியுமா? அவங்கிட்ட இருந்த வலிமை அளவுக்கு அவங்கிட்ட ஈரம் இல்லை. கருணைங்கிற வார்த்தைக்கே அவன் அகராதியில இடம் இல்லை. அவன் வச்சது தான் சட்டம், அவன் கிழிச்சது தான் கோடு. மீறினா தலை இருக்காது. அதனாலேயே மக்கள் அவனை கண்டா மரியாதையா நிக்கிறாங்களோ இல்லையோ பயந்து நடுங்கினாங்க. இப்படிப்பட்ட இந்த மன்னனோட அரண்மனை தோட்டத்துல சலசலன்னு ஓடுற ஆழியாற்றங்கரையோரம் ஒரு பிரம்மாண்டமான மாமரம் இருந்துச்சு. அது சும்மா நிழல் தர்ற மரம் கிடையாது, அது மன்னனோட காவல் மரம். சங்க காலத்துல ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு காவல் மரம் இருக்கும். அந்த மரம் தான் அந்த மன்னனோட மானம், கௌரவம் எல்லாமே. அந்த மரத்துல ஒரு இலை உதிர்ந்தா கூட அது அந்த மன்னனுக்கு இழுக்குன்னு நினைப்பாங்க. அப்படி நன்னன் தன்னோட உசிருக்கு மேல அந்த மரத்தை நேசிச்சான். வானத்தையே மறைக்கிற அளவுக்கு பறந்து விரிஞ்ச கிளைகள், யானையே மோதினாலும் அசையாத உறுதியான அடிமரம். பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பா இருக்கும். ஆனா
அந்த பிரமிப்புக்கு பின்னால ஒரு பெரிய பயங்கரமும் இருந்துச்சு. அந்த மரத்தை பத்தி மன்னன் போட்டிருந்த சட்டம் என்ன தெரியுமா? என்னோட காவல் மரத்துல காய்க்கிற மாம்பழங்களை இந்த நாட்டு மக்கள் யாருமே சாப்பிடக்கூடாது. ஏன்? ஆசைக்கு தொட்டு கூட பார்க்க கூடாது. இதுதான் கட்டளை. யோசிச்சு பாருங்க. நதி ஓரமா மரம் இருக்கு, காத்துல பழம் ஆடுது, ஆனா அதை யாரும் நெருங்க கூட முடியாது. அந்த மரத்து மேல காக்கா குருவி உட்கார்ந்தா கூட மன்னன் அம்பு விட்டு கொன்னுடுவானோன்னு பயந்து பறவைகள் கூட அந்த பக்கம் பறக்க யோசிக்கும். அந்த அளவுக்கு ஈட்டி முனைகள் அந்த மரத்தை சுத்தி சதா நேரமும் காவல் காத்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே வீசுற காற்றுக்கு கூட பயம் இருந்திருக்கும் போல அது கூட சத்தம் போடாம தான் வீசும். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மரத்துல காய்க்கிற முதல் பழம் தங்க நிறத்துல ஜொலிக்கும். அந்த முதல் கனியை பறிச்சு மேல தாளத்தோட மன்னன் தன்னோட இஷ்ட தெய்வத்துக்கு படையல் போடுறது வழக்கம். அது ஒரு புனிதமான சடங்கு. எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. மன்னனோட அதிகாரமும் கொடி கட்டி பறந்துச்சு. ஆனா விதிங்கிறது யாரை விட்டுச்சு? ஒரு சின்ன மாம்பழத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆட்டி படைக்கிற சக்திய விதி மறைச்சு வச்சிருந்துச்சு. அன்னைக்கு ஆழியாறு வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் வேகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் விதி ஒரு விபரீத விளையாட்டை ஆரம்பிச்சது. யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு சம்பவம் நடக்கத் தொடங்கியது. இயற்கையே ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு தயாராகிற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ஆழியாறு சும்மா நுரை தள்ளிக்கிட்டு கரை புரண்டு ஓடுச்சு. காத்து பலமா வீசிக்கிட்டே இருந்துச்சு. அந்த காத்துல மன்னன் நன்னனோட அந்த பிரம்மாண்ட காவல் மரம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. மன்னன் கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்த அந்த மரத்துல இருந்து யாரும் பறிக்காமலே, யாரும் கல்லெறிஞ்சு அடிக்காமலே இயற்கையாவே ஒரு மாம்பழம் காம்பை விட்டு கழன்று கீழே விழுந்தது. விழுந்த பழம் தரையில விழல, நேரா அந்த ஓடுற ஆற்று தண்ணியில விழுந்துச்சு. தண்ணீரோட வேகம் அந்த பழத்தை மெதுவா அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சது. அரண்மனை தோட்டத்தை தாண்டி காவலர்களோட கண்களை மறைச்சு அந்த பழம் தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. அதே சமயம் அந்த ஆற்றுல அரண்மனை எல்லைக்கு வெளியே ஒரு இளம்பெண் குளிச்சுக்கிட்டு இருந்தா. வரலாற்றுல அவளோட பெயர் சரியா குறிப்பிடப்படல. சிலர் அவளை ஒரு சாதாரண குடிமகள்னு சொல்றாங்க, சிலர் அவளை படைத்தளபதியோட மகள்னு சொல்றாங்க. ஆனா அவதான் பிற்காலத்துல இந்த மண்ணையே காக்க போற காவல் தெய்வம்னு அப்போ அங்கிருந்த யாருக்கும் தெரியாது. ஏன்? அவளுக்கே தெரியாது. அவ மனசுல எந்த கள்ளம் கபடமும் இல்லை. மன்னனோட சட்டம் பத்தியோ அந்த மரத்தின் பயங்கரம் பத்தியோ அவ யோசிக்கல. தண்ணியில ஜாலியா நீந்தி விளையாடி அவ சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தாங்குது அவளுக்கு தெரியாம போச்சு. தண்ணியில மிதந்து வந்த அந்த பொன்னிறமான மாம்பழம் சரியாக அவ குளிச்சுக்கிட்டு இருந்த இடத்துக்கு வந்து சேருது. விதி எவ்வளோ துல்லியமா வேலை செய்யுது பாருங்க. குளிச்சுக்கிட்டு இருந்த அவ கண்ணுல அந்த பழம் படுது. ஆஹா, எவ்வளவு அழகான மாம்பழம் ஆற்று தண்ணியில மிதந்து வருதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. அது மன்னனோட காவல் மரத்து பழம்னு அவளுக்கு தெரியாது. அதுல ராஜமுத்திரை குத்தி இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. ஒருவேளை அது தெரிஞ்சிருந்தா அவ அதை தொட்டிருக்கவே மாட்டா, தூக்கி எறிஞ்சிருப்பா. ஆனா பசி எடுத்ததோ என்னவோ இல்ல ஆசையோ அவ அந்த பழத்தை கையில எடுத்தா. கையில எடுத்த அந்த ஒரு நொடி அவளோட விதிரேகையே மாறி போச்சு. கையில எடுத்த பழத்தை இது யாருடையது, இதை சாப்பிடலாமான்னு யோசிக்க அவளுக்கு நேரம் இல்லை. இயற்கையா கிடைச்ச பிரசாதம்னு நினைச்சு ஆசையா அந்த பழத்தை வாயில வச்சு கடிச்சா. ஐயோ, அவ சாப்பிட்டது வெறும் மாம்பழம் இல்ல, தன் உயிரை பறிக்க வந்த யமனைத்தான் அவ சுவைச்சா. அவ அந்த பழத்தை ரசிச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள விஷயம் காட்டு தீயா பரவி மன்னனோட காவலர்கள் அங்கே வந்து நிக்கிறாங்க. ஏய் நில்லு, என்ன காரியம் செஞ்சிருக்க நீ அப்படின்னு அவங்க போட்ட சத்தம் அந்த ஆற்று பகுதியையே அதிர வச்சது. இதுதான் அவ செஞ்ச ஒரே தவறு, தெரியாம செஞ்ச தவறு. ஆனா இந்த சின்ன தவறுக்கு மன்னன் கொடுக்க போற தண்டனை இருக்கே,
அது மரணத்தை விடக்கூடியது. கேட்கவே நெஞ்சம் பதறக்கூடிய அந்த தண்டனை என்ன? விஷயம் மின்னல் வேகத்துல அரண்மனைக்கு போச்சு. செய்தியை கேட்ட மன்னன் நன்னன் அரியணையிலிருந்து துள்ளி குதிச்சு எழுந்தான். என்னது, என்னோட காவல் மரது மாம்பழத்தை ஒரு சாதாரண பெண் தின்னுட்டாளா? அவன் குரல்ல இருந்த கோபம் அரண்மனை தூண்களையே அதிர வச்சது. அவனுக்கு வந்த கோபம் அந்த பழம் போனதுக்காக இல்ல, என் உத்தரவை மீறிட்டாங்களேங்கிற அந்த ஆணவ திமிர். உடனே உத்தரவு பறந்தது. இழுத்துட்டு வாங்க அவள. காவலர்கள் ஈவு இரக்கமே இல்லாம இன்னும் ஈரம் காயாத உடலோட தலைமுடி களைஞ்சு போய் நின்ன அந்த பொண்ண கயிறு கட்டி வீதி வழியா தரதரன்னு இழுத்துட்டு வந்து மன்னரோட சபை நடுவுல ஒரு குற்றவாளி மாதிரி நிறுத்தினாங்க. அந்த பொண்ணு பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தா. அவ கண்ணுல இருந்து வந்த கண்ணீர் அந்த சபை மண்ணை நனைச்சுக்கிட்டு இருந்துச்சு. தகவல் தெரிஞ்சு அந்த பொண்ணோட பெத்தவங்கள் அலறி அடித்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. சபையே ஸ்தம்பிச்சு போய் நின்னது. அந்த பெண்ணோட அம்மா மன்னன் காலில் விழுந்து கதறினாங்க. மன்னரே, அவ ஒன்னும் தெரியாத சின்ன பொண்ணு, பசிக்காக தின்னுட்டா, விவரம் தெரியாம செஞ்சிட்டா, அவளை மன்னிச்சு விட்டுருங்க சாமின்னு கெஞ்சினாங்க. ஊர் மக்களே திரண்டு வந்து நின்னாங்க. மன்னரே, இது பெரிய தப்பு இல்லை, மன்னிச்சுக்கலாம்னு எல்லாரும் மனசுக்குள்ள வேண்டினாங்க. ஆனா பாறையில் விழுந்த மழை துளி மாதிரி அவங்க அழுது கெஞ்சினது எதுவும் அந்த மன்னனோட கல்லு மனசுல ஏறவே இல்லை. அவன் கண்கள்ல கருணைக்கு பதிலா கொலை வெறிதான் தெரிஞ்சது. கடைசியா அந்த பொண்ணோட அப்பா ஒரு முடிவுக்கு வந்தாரு. தன் மகளோட உயிரை காப்பாத்த தன்னோட வாழ்நாள் சம்பாத்தியம் மொத்தத்தையும் கொடுக்க முன் வந்தாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் வரலாற்றிலேயே முக்கியமானது. மன்னரே, என் மகளை கொன்னுடாதீங்க. அவ சாப்பிட்டது ஒரே ஒரு மாம்பழம் தானே. அந்த ஒரு மாம்பழத்துக்கு பதிலா என் மகளை தராஸ் தட்டில உட்கார வைங்க. அவளோட எடைக்கு எடை தங்கம் தர்றேன். அந்த தங்கச்சிலையே வேணாம்னு சொன்னீங்கன்னா பரிகாரமா 81 யானைகளை உங்க அரண்மனை வாசல்ல கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு கதறினாரு. ஒரு சின்ன மாம்பழத்துக்காக எடைக்கு எடை தங்கமா? 81 யானைகளா? இவ்வளோ பெரிய அபராதத்தை யாராவது கொடுப்பாங்களா? ஆனா பெத்த மனசு துடிச்சது. தன் மக உசுறு பிழைச்சா போதுன்னு அந்த தகப்பன் கெஞ்சினார். இப்படி ஒரு ஆஃபரை கேட்டா எப்பேற்பட்ட அரக்கனா இருந்தாலும் மனசு இறங்கி இருப்பான். தங்கத்தை பார்த்தாவது மயங்கி இருப்பான். சபையில இருந்த எல்லாரும் அப்பாடா, மன்னன் ஏத்துப்பாரு, பொண்ணு தப்பிச்சிட்டான்னு நினைச்சாங்க. ஆனா அதிகார போதை தலைக்கேறிய நன்னன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் அரியணையிலிருந்து எழுந்து அந்த தகப்பனை பார்த்து ஏளனமா சிரிச்சான். எனக்கு தங்கம் முக்கியம் இல்ல, சட்டம்தான் முக்கியம். என்னோட உத்தரவை மீறினவங்களுக்கு மரண தண்டனை தான் ஒரே தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த வார்த்தை வந்தப்ப அந்த பெண்ணோட பெத்தவங்க துடிச்ச துடிப்பு இருக்கே, அதை விவரிக்க வார்த்தையே இல்லை. ஆனைமலையே அதிர்ந்து போச்சு. ஒரு மாம்பழத்துக்காக கொலையான்னு தர்ம தேவதையே கண்ணை மூடிக்கிட்டா. அடுத்த சில மணி நேரத்துல அந்த ஆழியாற்றங்கரையில ரத்தம் சிந்த போகுதுன்னு உறுதி ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த ஆழியாற்றங்கரையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. வானம் இருண்டு மேகங்கள் எல்லாம் கண்ணீர் விடுற மாதிரி மழை கொட்ட ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாரும் கை கட்டி வாய் பொத்தி கண்ணீரோட வேடிக்கை பார்க்க அந்த அப்பாவி பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. ஒரு மாம்பழத்துக்காக ஒரு உயிர் பறிக்கப்பட்டுச்சு. அந்த பெண்ணோட தலை மண்ணில சாய்ஞ்சப்போ அங்கே கூடியிருந்த ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒரு நெருப்பு பத்திக்கிச்சு. இதெல்லாம் ஒரு நியாயமா? இதுக்கு கேட்க ஆளே இல்லையா? மக்கள் மனசுக்குள்ள குமுறினாங்க. அந்த பெண்ணோட உயிர் பிரியும் போது அவ கண்கள்ல பயம் தெரிய ஒரு தீராத வன்மம் தெரிஞ்சது. என்னை அநியாயமா கொன்னுட்டீங்களே, நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்ற மாதிரி இருந்தது அவளோட கடைசி பார்வை. உடல் அழிஞ்சது, ஆனா அவளோட இந்த ஆக்ரோஷமான ஆன்மா அடங்கல. அது நீதியை தேடி அலைய ஆரம்பிச்சது. அந்த பெண் இறந்த பிறகு மன்னன் நன்னன் நினைச்சான் தொல்லை முடிஞ்சதுன்னு. ஆனா அவனுக்கு உண்மையான பிரச்சனையே அப்பதான் ஆரம்பிச்சது.
ஆனைமலை பகுதி முழுக்க பல விபரீதங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. அரண்மனைக்குள்ள ராத்திரி நேரத்துல விசித்திரமான சத்தங்கள் கேட்டுச்சு. யாரோ அழுற மாதிரி, கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி. மன்னன் நன்னனுக்கு தூக்கம் போச்சு. கண்ணை மூடினாலே அந்த பொண்ணோட முகம்தான் முன்னாடி வந்து நின்னுச்சு. மக்களுக்கும் நிம்மதி இல்லை. அநியாயமா செத்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டா, பேயா மாறி பழி வாங்குவான்னு ஊரே பயந்து நடுங்குச்சு. அந்த ஊர் எல்லைக்குள்ள ஒரு கருநிழல் சுத்துறதாவே எல்லாரும் நம்பினாங்க. பயம், மரண பயம் எல்லார் கண்ணுலையும் தெரிய ஆரம்பிச்சது. இந்த கோர தாண்டவத்தை நிறுத்த என்ன வழி? ஊர் பெரியவங்க எல்லாரும் கூடினாங்க. அவளோட ஆன்மாவை சாந்தப்படுத்தணும்னா அவளை தெய்வமா வழிபடணும்னு முடிவு பண்ணாங்க. அவளை அடக்கம் பண்ணின அதே மயானத்துல, அந்த ஆழியாற்றங்கரையில ஆற்று மண்ணையும் மயானத்து சாம்பலையும் குழைச்சு அவளுக்கு ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை உருவாக்குனாங்க. பொதுவா தெய்வங்கள் நின்னுகிட்டு இருப்பாங்க, இல்ல உட்காந்துருப்பாங்க. ஆனா இங்க அவ இறந்தப்ப எப்படி மண்ணுல விழுந்தாளோ அதே மாதிரி படுத்த நிலையில சயன கோலம் அவ உருவத்தை செஞ்சாங்க. வானத்தை பார்த்தபடி நீதி கேட்டு காத்திருக்கிற மாதிரி அந்த உருவம் அமைஞ்சது. மயானத்துல சயன கோலத்துல இருந்ததால இன்னைக்கு நாம கும்பிடுற மாசாணி அம்மனாச்சு. மக்கள் அவளை தெய்வமா ஏத்துக்கிட்டாங்க. கண்ணீரோட அவ காலில் விழுந்து, தாயே, எங்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதான்மா நியாயம் கேட்கணும், உன்னை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லைன்னு வேண்டினாங்க. மக்களோட கண்ணீரும் அந்த பெண்ணோட ஆன்ம பலமும் சேர அங்கே ஒரு மாபெரும் சக்தி உருவானது. சாதாரண பெண் ஊரையே காக்கிற எல்லை தெய்வமா மாறினா. அதன் பிறகு என்னாச்சு தெரியுமா? வரலாறு சொல்லுது, மன்னன் நன்னன் நிம்மதியா சாகல. கோஷர்கள் அப்படிங்கிற படையினரால நன்னன் போர்க்களத்துல துடிக்க துடிக்க கொல்லப்பட்டான். அவனோட அந்த அழிவுக்கு காரணம் அவனோட வாழ் மழுங்கினதில்ல, இந்த மாசாணி அம்மனோட சாபம்தான். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனா கடைசியில தர்மம் தான் வெல்லும். அதைத்தான் இந்த மாசாணி அம்மன் வரலாறு நமக்கு நெத்தியில் அடிச்சு சொல்லுது. இன்னைக்கும் அநீதி இழைக்கப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு வந்து முறையிட்டா அடுத்த 90 நாள்ல அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது. சத்தியமான உண்மை. இந்த உலகத்துல எத்தனையோ அம்மன் கோயில்களை நாம பார்த்திருப்போம். எல்லா இடத்துலயும் சாமி நின்னுகிட்டோ இல்ல அமர்ந்துகிட்டோ தான் இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல வேற எந்த அம்மன் கோயிலுக்கும் இல்லாத ஒரு அதிசயம் இங்க இருக்கு. கருவறைக்குள்ள எட்டி பார்த்தா மிரண்டு போயிருவீங்க. சுமார் 17 அடி நீளத்துல பிரம்மாண்டமா மயானத்துல மல்லாக்கப்படுத்த நிலையில காட்சி தர்றா நம்ம மாசாணியாத்தா. அவளோட தலைக்கிழக்கு திசையையும் கால்கள் மேற்கு திசையையும் பார்த்து இருக்கு. இது சும்மா படுத்து ஓய்வெடுக்கிற கோலம் இல்லை. கண் இமைக்காம வானத்தை பார்த்து எப்போ என் பக்தனுக்கு கஷ்டம் வரும், எப்போ ஓடி போய் காப்பாத்தலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிற தாய்மை கோலம் அது. ஆனா அவ கைகளை உத்து பார்த்தா உடல் நடுங்கும். கையில உடுக்கை, மண்டை ஓடு, உடம்புல சுத்தி இருக்கிற பாம்பு, பார்க்கவே தீமையை அழிக்கிற ருத்ர கோலத்துல அவருக்கா. அந்த கண்களை நேருக்கு நேரா பார்த்தா நமக்குள்ள இருக்கிற பயமெல்லாம் ஓடி போயிடும். சரி, இந்த கோவிலோட ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்ன தெரியுமா? வேற எந்த ஊர்லயும் பார்க்க முடியாத கொஞ்சம் வித்தியாசமான ஆனா பயங்கரமான ஒரு வழிபாடு. அதுதான் மிளகாய் அரைச்சு பூசுற வழிபாடு. பொதுவா சாமிக்கு சந்தனம் பூசுவாங்க, விபூதி பூசுவாங்க. ஆனா இங்க காரமான காய்ந்த மிளகாய அரைச்சு பூசுறாங்க. ஏன்? வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சிட்டாங்களா? நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? இல்ல உங்க சொத்தை யாராவது அநியாயமா அபகரிச்சிட்டாங்களா? காவல் நிலையம், கோர்ட்டுன்னு அலைஞ்சு ஓஞ்சு போனவங்க கடைசியா வந்து நிக்கிற இடம் இதுதான். இங்க இருக்கிற நீதிக்கல், ஸ்டோன் ஆஃப் ஜஸ்டிஸ் மேல வரமிளகாய அரைச்சு பூசி, ஆத்தா மாசாணி, எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு இந்த மிளகாய் எரியிற மாதிரி உடம்பு எரியணும், அவங்க செஞ்ச தப்பை அவங்க உணரணும் அப்படின்னு கண்ணீரோட வேண்டிக்கிட்டா அடுத்த 90 நாட்கள், அதாவது 3 மாசம்
அதுக்குள்ள அந்த துரோகிக்கு தண்டனை கிடைச்சிருங்கிறது. இங்க எழுதப்படாத சட்டம். எத்தனையோ பேர் நீதி கிடைச்சிருச்சுன்னு வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த மண்ணோட மகிமை. தப்பு செஞ்சவங்களுக்கு அவ ஒரு நீதிபதி. ஆனா தன்னை நம்பி வர்ற பெண்களுக்கு அவ ஒரு தாய். இங்க இன்னொரு சிறப்பும் இருக்கு. பெண்கள் பல பேருக்கு இருக்கிற தீராத பிரச்சனைகள், அதாவது கடுமையான வயிற்று வலி, மாதவிலக்கு கோளாறுகள், நீண்ட நாளா குழந்தை இல்லாம ஏங்கிறது, இப்படி டாக்டரால கூட கைவிடப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இங்கே அம்மனோட பிரசாதமா பச்சிலை மருந்து கொடுக்கப்படுது. இது சாதாரண இலை தழை இல்ல, அம்மனோட அருள் கலந்த மருந்து. இத நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட்டு எத்தனையோ பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேரோட தீராத வியாதிகள் குணமாயிருக்கு. மருத்துவத்தால முடியாததை நம்பிக்கை முடிச்சு வைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கைக்கு இன்னொரு பேரு தான் மாசாணியம்மன். நீங்களும் உங்க கவலைகளை அந்த மிளகாய் அரைக்கிற கல்லுல இறக்கி வச்சுட்டு மனசு லேசாகி போகணுமா, ஒரு முறை ஆனைமலைக்கு வாங்க. அந்த ஆத்தா பார்த்துப்பா. இந்த மாசாணியம்மன் புகழ் இப்போ ஆனைமலையை தாண்டி தமிழ்நாடு முழுக்க, ஏன் பக்கத்து மாநிலமான கேரளா வரைக்கும் எதிரொலிக்குது. கேரளாவோட எல்லையில அமைஞ்சிருக்கிறதால அங்கிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் எங்க வீட்டு தெய்வம்னு இவளை கொண்டாடுறாங்க. சாதாரண நாட்கள்லயே இங்க கூட்டம் அலைமோதும். ஆனா அமாவாசை அன்னைக்கு இங்க வந்து பாருங்க, ராத்திரி முழுக்க இந்த இடமே ஒரு விசித்திரமான சக்தியில இயங்குற மாதிரி இருக்கும். இருள் சூழ சூழ அம்மனோட சக்தியும் அங்கே கூடிக்கிட்டே போகும். வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள், அதாவது செய்வினை கோளாறு, பில்லி சூனியம், கெட்ட ஆவிகளோட தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்க கடைசியா வந்து சரணடைகிற இடம் இதுதான். அந்த அமாவாசை ராத்திரியில மையான பூமியில இருக்கிற அவளை நினைச்சு தீச்சட்டி ஏந்தி வணங்கினா அடுத்த நொடியே நம்மளை பிடிச்சிருக்கிற பீடை எல்லாம் அக்கினியில போட்ட மெழுகு மாதிரி கரைஞ்சு போயிடும். இங்க இருக்கிற மந்திர பீடம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. மருத்துவத்துக்கே சவால் விடுற எத்தனையோ மனநல பிரச்சனைகள் இங்க குணமாகி இருக்கு. மனசு செதஞ்சு போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறவங்க கூட இங்க வந்து தங்கி அந்த ஆத்தாவோட விபூதிய நெத்தியில பூசினாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற அத்தனை தீய சக்திகளும் தெரிச்சு ஓடிடும். அந்த கோவில்ல காலை எடுத்து வைக்கும் போதே நம்ம மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கி ஒரு இனம் புரியாத அமைதி கிடைக்கிறதை நீங்க உணர முடியும். மருந்து மாத்திரையால குணப்படுத்த முடியாததை இந்த ஆனைமலை மண் குணப்படுத்தும். வரலாற்றை புரட்டி பார்த்தா ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு. அன்றைக்கு ஒரு சாதாரண மாம்பழத்துக்காக ஒரு பெண்ணோட உயிர் அநியாயமா பறிக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அதே பெண் லட்சக்கணக்கான மக்களோட குறையை தீர்க்கிற ஒரு மகா சக்தியா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறா. விதி அவளை வீழ்த்த நினைச்சது, ஆனா அவ விதியை வென்றெடுத்தா. இந்த மாசாணி அம்மன் வரலாறு நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும், அவன் ராஜாவாகவே இருந்தாலும் தண்டனை உறுதி. தர்மம் என்னைக்கும் சாகாது, அது ஒரு நாள் வெல்லும். அதத்தான் 17 அடியா படுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கே அவ உணர்த்திக்கிட்டு இருக்கா. சோகங்கள் இல்லாத மனுஷனே கிடையாது. உங்களுக்கும் வாழ்க்கையில தீர்க்க முடியாத கவலைகள் இருக்கா? துரோகத்தால துவண்டு போயிருக்கீங்களா? ஒரே ஒரு முறை பொள்ளாச்சி பக்கம் வாங்க. பசுமையான இந்த ஆனைமலைக்கு வந்து அந்த ஆத்தா மாசாணிய மனம் முருகி தரிசனம் பண்ணுங்க. உங்க கண்ணீரை அவ துடைப்பா, உங்க கவலைகளை அவ பார்த்துப்பா. ஏன்னா அவ வெறும் தெய்வம் மட்டுமில்ல, நீதி தேவதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மாசாணி அம்மன் அருளை பெற கமெண்ட்ல ஓம் சக்தின்னு டைப் பண்ணுங்க.